போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள்: சூசை மேரி அன்னாள் குடும்பத்தினர், ராமன்புதூர், நாகர்கோவில். சூசை மேரி அன்னாள் 30ஆம் நாள் நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, இயேசுவின் உயிர்ப்பின் நாட்களில், உயிர்ப்பின் மகிழ்வில், உயிர்ப்பின் மக்களாய் பயணித்துக் கொண்டிருக்கிற நாம் இன்று அன்னையின் திருத்தலத்தில் ஒப்புக்கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாக மாறும்படி நமது பாவங்களை, குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்துவோம். இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம்மையே தகுதிப்படுத்திக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள், மனித பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவற்ற நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தில் நீர் தங்கியிருந்து கனிவுடன் அதை வளரச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது நம்பிக்கையின் அருளை பெற்றவர்கள் உம் ஒரே திருமகனாய் உதித்தவரின் உயிர்ப்பில் நிலையான பங்கு பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 8, இறை வார்த்தைகள் 1b முதல் 8 முடிய. அந்த நாள்களில் எருசலேம் திருச்சபை பெரும் இன்னலுக்கு உள்ளாகியது. திருத்தூதர்களைத் தவிர மற்ற அனைவரும் யூதேயா சமாரியாவின் நாட்டு புறமெங்கும் சிதறடிக்கப்பட்டு போயினர். இறைப்பற்று உள்ள மக்கள் ஸ்தேவானை அடக்கம் செய்து அவருக்காக மாரடித்து பெரிதும் புலம்பினர். சவுல் வீடு வீடாய் நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்து கொண்டு போய் அவர்களை சிறையில் அடைக்கச் செய்தார். இவ்வாறு அவர் திருச்சபையை அழித்து வந்தார். சிதறிய மக்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். பிலிப்பு சமாரியா நகர் சென்று
அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அரும் அடையாளங்களைக் கண்டும் வந்த திரளான மக்கள் ஒரு மனத்தோடு அவருக்கு செவி சாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டு கொண்டே வெளியேறின. முடக்குவாதமுற்றோர், கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நமது பதில். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரை கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள். நமது பதில். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவர். அவர்கள் உம் புகழ் பாடிடுவர். உம் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள். வாரீர், கடவுளின் செயல்களை பாரீர். அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்களை அஞ்சுதற்கு உரியவை. நமது பதில். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. இதை யாராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 6, 35 தொடங்கி 40 முடிய உள்ள இறை திருவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணுலகிலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் எனது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களிலே வாழ்வு தரும் உணவு பற்றிய பேருரையை
தொடர்ந்து நாம் கேட்கிறோம். வாழ்வு தரும் உணவு நானே என்று இயேசு சொல்லி அந்த உணவை பற்றி நீண்டதொரு உரையாற்றுகிற இயேசுவின் வார்த்தைகளை யோவான் நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார். வாழ்வு தரும் உணவு நானே என்பதை மிக தெளிவாக இயேசு நமக்கு சொல்லுகிறார். இன்று இயேசு நமக்கு ஒரு கேரண்டி தருகிறார், உறுதி தருகிறார், வாக்குறுதி. என்னிடம் வருபவருக்கு என்றுமே பசியே இராது. என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு தாகமே வராது. இதுதான் இயேசு ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்குறுதி. அன்பு சகோதர சகோதரிகளே, பல நேரங்களிலே பசியும் தாகமும் தான் ஒரு மனிதனை தவறான பாதைக்கு அழைத்து செல்லுகிறது. ஆனால் ஆண்டவரை தேடி வருவோருக்கு பசியும் இராது, தாகமும் இராது, ஒன்றும் குறைவுபடாது என்று இயேசு கூறுகிறார். பசியும் தாகமும் தராத உணவை நான் வைத்திருக்கிறேன். என்னை பற்றி கொண்டால், என்னை நம்பி நீங்கள் என்னிடம் வந்தால் உங்களுக்கு வாழ்வு உண்டு. அந்த வாழ்வை தருகிற உணவை நான் உங்களுக்கு தருகிறேன். அது வேறு எதுவும் அல்ல, வாழ்வை தருகிற உணவு நானே என்று இயேசு தன்னையே உணவாக தருகிற உறுதிமொழியை, அந்த உணவை உண்பவர்கள் ஒரு நாளும் அவர்களுக்கு பசி இருக்காது, அவர்களுக்கு தாகம் வராது, மாறாக நிலை வாழ்வை, முடிவில்லாத வாழ்வை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். கடவுளின் திருவுளம் இந்த உலகில் யாரும் அழிவுறாமல் மீட்கப்பட வேண்டும். யாரும் அழிவுறாமல் இயேசு கிறிஸ்து வழியாக மீட்கப்பட வேண்டும். அதனாலேதான் யோவான் நற்செய்தியாளர் இயேசுதான் மீட்பர், இயேசுதான் இறை தந்தையாலே அனுப்பப்பட்டவர் என்பதை தனது நற்செய்தி முழுவதுமாக பல்வேறு இடங்களிலே குறிப்பிடுவதை பார்க்கிறோம். எனவே இயேசு அடிக்கடி சொல்லுகிறார், நானும் தந்தையும் ஒன்றே. தந்தையிடமிருந்து கேட்டதையே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று தந்தைக்கும் தனக்குமான உறவை அடிக்கடி இயேசு வலியுறுத்தி சொல்லுவதை யோவான் நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம். சமாரிய பெண்ணிடம் பேசுகிற போது இயேசு கூறுகிறார், கடவுளுடைய திருவுளத்தை, என்னை அனுப்பிய என் தந்தை எனக்கு தந்த பணியை, வேலையை நிறைவேற்றுவதே எனது உணவு. இறை தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதே எனது உணவு. அன்புக்குரியவர்களே, இந்த உயிர்ப்பு காலத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மை, கடவுள் நமக்கு என்ன பணியை தந்திருக்கிறார். கடவுள் நமக்கு தந்திருக்கிற பணி என்ன? கடவுள் தந்திருக்கிற அந்த பணியை நாம் செய்கிறோமா? இதை இந்த உயிர்ப்பின் நாட்களில் நாம் புரிந்து கொள்ள, தேர்ந்து தெளிந்து கொள்ள உயிர்த்த இயேசு நம்மை அழைக்கிறார். இந்த உலகத்திலே நாம் கடவுளை பிரதிபலிக்க வந்திருக்கிறோம். கடவுள் சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை பிரதிபலிக்க, மறு கடவுளாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். இந்த உலகத்திற்கு, இந்த சமூகத்திற்கு நாம் செய்ய வேண்டிய கடமையை செய்கிறோமா? முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். தொடக்க கால கிறிஸ்தவர்கள் அனுபவித்த துன்பங்கள், அவர்கள் சந்தித்த எதிர்ப்புகள், பிரச்சனைகள், இவற்று எல்லாவற்றிற்கும் மத்தியிலும்
ஆண்டவர் அவர்களோடு உடனிருந்து அவர்களை உறுதிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். பிலிப்பு என்கிற திருத்தொண்டரை ஆற்றல் படுத்தி உறுதிப்படுத்தி ஆண்டவர் செய்த செயல்களைப் போல அவரும் செய்யக்கூடிய வல்லமையை அவருக்கு தந்து அந்த மக்களை வழிநடத்துகிற உதவி செய்கிற பணியை செய்ய வைக்கிறார். அவர்களுக்கு துன்பம் மிகுந்திருந்தாலும் முதல் வாசகத்தின் தொடக்கமே துன்பம் அவர்களோடு இருந்தது என்கிற முதல் வார்த்தையோடு ஆரம்பிக்கிறது. ஆனால் அந்த துன்பத்தில் இருந்தும் மீட்பை கொண்டு வருகிறார். சவுலை பார்க்கிறோம். ஸ்தேவானை கொல்வதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது சவுல். ஆனால் அந்த சவுலையும் மனமாற்றி பவுலாக மாற்றி தன்னுடைய நற்செய்தியை அறிவிக்கிற தூதராக அப்போஸ்தலராக ஆர்வமுள்ள செயல் துடிப்புள்ள ஆவியாலே நிரப்பப்பட்ட அப்போஸ்தலராக அவரை மாற்றுகிற அந்த வல்ல செயலையும் அந்த துன்பத்தின் மத்தியிலிருந்து அந்த பிரச்சனைகளின் மத்தியிலிருந்து ஆண்டவர் ஏற்படுத்தி தருகிறார். நாம் வாழுகிற குடும்பத்திலே கடவுளுள் நமக்கு தந்திருக்கிற திருவுளம் என்ன? நம்முடைய குடும்பத்திலே நாம் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறோமா? நம்முடைய குடும்பத்திலே நாம் உறவை வளர்க்கிறோமா? கட்டி எழுப்புகிறோமா? நம்முடைய குடும்பத்திற்கு பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுதலையை தருகிறோமா என்று நாம் சிந்திப்பது மட்டுமல்ல, அதை செயல்படுத்த கடவுள் இன்று நம்மை அழைக்கிறார். கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவது என்பது என்ன? கடவுள் சொல்லுகிறார், யாரும் அழிவுறாதபடி பாதுகாக்கப்படவே தந்தை என்னை அனுப்பினார். இந்த மண்ணிலே கடவுளுடைய அன்பை அனுபவிக்காமல், கடவுளுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்காமல், கடவுளுடைய இரக்கத்தை அனுபவிக்காமல் எந்த மனிதரும் இருந்துவிடக்கூடாது. எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக, எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களாக, எந்த மொழியை ஜாதியைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லா மனிதரும் கடவுளுடைய அன்பை, கடவுளுடைய ஆசீர்வாதங்களை, கடவுளுடைய இரக்கத்தை அனுபவிக்க வேண்டும். யாரும் விடுபட்டு விடக்கூடாது. அந்த அன்பிலிருந்து, இரக்கத்திலிருந்து, ஆசீர்வாதங்களில் பெறுவதிலிருந்து யாரும் தவறி சென்று விடக்கூடாது என்பதுதான் கடவுளுடைய திருவுளம். என் வார்த்தையை கேட்பவன், உயிருள்ள என் வார்த்தையை கேட்பவன், உயிருள்ள என்னை, என் உணவை உண்கிறவன் இறுதி நாளிலே நிச்சயமாக உறுதியாக உயிர்த்தெழுவான் என்கிற நம்பிக்கை மிகுந்த ஆறுதல் தருகிற வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அன்பிற்குரியவர்களே, அன்னையினுடைய திருத்தலத்திற்கு வந்திருக்கிறோம். அன்னைதான் இதற்கு ஒரு முதன்மையான எடுத்துக்காட்டாக இருக்கிறார். ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதிலே துடிப்போடு இருந்தவர் அன்னை மரியா. இதோ உமது அடிமை, ஆண்டவருடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொன்ன அந்த மணி நேரம் முதல் தன்னுடைய வாழ்வின் இறுதி வரை ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற எத்தனை தடைகள், துன்பங்கள், அவமானங்கள், எதிர்ப்புகள் வந்தாலும் கூட எல்லாவற்றையும் ஏற்று ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதே முனைப்போடு அவர் வாழ்ந்தார். இயேசுவும் அப்படித்தான். தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே எனது உணவு, அதற்காகவே இந்த மண்ணுக்கு வந்தேன் என்று சொன்னார். புனிதர்களும் அப்படித்தான். கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதை தங்களது வாழ்வின் முதன்மையாக
கொண்டிருந்தார்கள். ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவோம். ஆண்டவரை, என்னை உண்போர் நிலை வாழ்வை பெறுவர், என்னை உண்போருக்கு பசியே இருக்காது, என்னிடம் வருவோருக்கு தாகமே இருக்காது என்று சொன்ன ஆண்டவரிடம் வருவோம். நிலை வாழ்வை முடிவில்லாத வாழ்வை வாக்குறுதியாக தருகிற ஆண்டவர் அந்த வரங்களை நமக்கு தருவார் என்கிற அசைக்க முடியாத இறை நம்பிக்கையோடு நமது வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம். எல்லாம் தருகின்றே தந்தாய் என்னையும் தருகின்றே, எல்லாம் தருகின்றே தந்தாய் என்னையும் தருகின்றே. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை, இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைத்தே தருகின்றே, என்னோடு இணைத்தே தருகின்றே, எல்லாம் தருகின்றே தந்தாய் என்னையும் தருகின்றே. அன்புள்ளவர்களே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் அக்களிக்க செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகாரச் செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம், அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கிறார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியற்ற என்னை தேர்ந்து கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி பயணம் செய்யும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகன் இயேசு கற்றுத்தந்தவாறு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமேட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று அன்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. என்று இங்கே கூடி வந்துள்ள எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் அமைதியை ஒருவர் மற்றவருக்கு உள்ளன்போடு பகிர்ந்து தருவோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவி சாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருள் உதவியை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: சூசை மேரி அன்னாள் குடும்பத்தினர், ராமன்புதூர், நாகர்கோவில். சூசை மேரி அன்னாள் 30ஆம் நாள் நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக வேண்டி